ஒரு ஈஸியஸ்ட் ப்ரோக்கலி ஃப்ரைட் ரைஸ் லஞ்ச் டப்பாக்கு கட்டுறதுக்கு செமையாக இருக்கும். என்ன மாதிரி எக் லவர்ஸ் முட்டை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் எப்படி கரெக்டாக வேக வைக்கணுன்ற வீடியோவும் நான் ஸ்டோரிஸில் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தூளாக கட் பண்ண 10 பல் பூண்டை ஒரு வதக்கு, அடுத்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட ஆனியன்ஸை மட்டும் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் எந்த கலர் கேப்சிகம் வேணாலும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 கை ப்ரோக்கலியை பிளான்ச் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெஜ்ஜீஸ்க்கு தேவையான 1/2 டீஸ்பூன் உப்பு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். ஒரு நிமிஷம் வதங்கினதும் இப்போ அதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்து நல்லா கிளறுங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம வடிச்சு ஆற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அரிசியை வேக வச்சு வடிச்சு சேர்த்துருக்கேன். இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பும் கை நிறைய ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் சேர்த்து கிளறினீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான ப்ரோக்கலி ஃப்ரைட் ரைஸ் ரெடி. வெஜிடேரியன்ஸ் இந்த ஸ்டேஜ்லேயே இறக்கிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்க. வெஜிடேரியன்ஸ் 2 முட்டையில் உப்பு மிளகுத்தூள் சேர்த்து ஸ்கிராம்பிள் பண்ணிட்டு சேர்த்து கிளறுங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டெலிஷியஸான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது கூட நீங்கள் ஜஸ்ட் சில்லி சாஸ் வச்சு சாப்பிட்டாலே தாராளமாக போதும். எனக்கு ப்ரோக்கலினா ரொம்ப பிடிக்குங்க, அடிக்கடி நான் செஞ்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட்ஸில் ஹைஃபை பண்ணுங்க. அப்படியே ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும்.